தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசுதான் நாட்டிலேயே முதன்மையான அரசு என்று தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். எதிலே முதன்மையான அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு தமிழகத்திலே பட்ஜெட் தாக்கல் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதிலே பெரும்பான்மையான நிதி டாஸ்மார்க்கின் மூலமாக வரக்கூடிய நிதியை வைத்து பட்ஜெட் போடுகின்றார்கள். டாஸ்மார்க்கை நம்பி ஆட்சி நடத்துவதிலே முதன்மையான அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க்கின் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். டாஸ்மார்க்கின் மூலமாக பல பெண்கள் விதவைகளாகி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த கால ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவருடைய சகோதரிகளும் பார்த்தோம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் கருப்பு துணியை வாயிலே கட்டிக்கொண்டு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், தமிழகத்திலே விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த முதலமைச்சருக்கு விதவைகள் அதிகமாவது தெரியவில்லையா? அந்த துணை முதலமைச்சருக்கு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மதுவினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் தெரியவில்லையா? அவர்களுடைய சகோதரிக்கு விதவைகளை பற்றி கவலை இல்லையா? அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த அரசாங்கம் டாஸ்மார்க்கில் விற்பனை அதிகப்படுத்துவதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் என்றைக்காவது மதுவை ஒழிப்பதற்காக திட்டம் தீட்டியிருக்கிறதா? அல்லது மது அருந்தி பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள், பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றார்களா என்று கிடையாது. ஆனால் அவர்கள் திட்டமிடுவது எதற்காக? ஒவ்வொரு ஆண்டும் டாஸ்மார்க்கின் மூலமாக வருமானத்தை எப்படி அதிகமாக்குவது என்பதற்காக திட்டமிடுகின்றார்கள். இந்த மது இந்த நிலைக்கு நாடு வந்ததற்கு காரணம், பூரண மதுவிலக்கு அகற்றப்பட்டு மது விற்பனை துவங்கியதற்கு காரணம் அவர்களுடைய தகப்பனார் கருணாநிதி அவர்கள். அதை பற்றி இவர்கள் பேசியிருக்கின்றார்களா? அந்த கருணாநிதியால் தான் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த தகப்பனாருடைய வழியை பின்பற்றி இந்த முதலமைச்சர் நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு கல் விற்கலாம் என்று சொன்னால், கல் விற்றால் கல் குடித்தால் மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படாது. கல் அருந்தி யாராவது உயிரிழந்தவர்கள் இதுவரை இந்த நாட்டில் இருந்திருக்கின்றார்களா? கிடையாது. கல் விற்றால் விவசாயிகளுக்கு வாழ்க்கையில வெளியேற்ற முடியும். இன்னைக்கு யாருக்கு ஏற்படுத்த முடியும்? மதுபான ஆலை உரிமையாளர்களுக்கு தான் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் கல் விற்பனைக்கு அனுமதி கொடுத்தால் விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும். குடிகாரர்களுக்கு உடல்நிலை பாதிக்காது. அதை பற்றி எல்லாம் அரசாங்கம் சிந்திக்காமல் இன்றைக்கு தங்களுடைய கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய மதுபான ஆலைகளுக்கு விற்பனை அதிகமாக வேண்டும், வருமானம் அதிகமாக வேண்டும் என்பதற்காக கல் விற்பனையை தடை செய்திருக்கிறது இந்த அரசாங்கம். கடந்த காலங்களிலே பார்த்தோம் என்று அரசாங்கம் கவலைப்பட்டிருக்கிறதா? பணமரத்தை அதிகப்படுத்தி கல் விற்பனைக்கு அனுமதி கொடுத்தா மக்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும், விவசாயிகளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். அதை பற்றி எல்லாம் கவலை இல்லாம அந்த மதுபான ஆலையில் நடத்தக்கூடிய தொழிற்சாலைகளுடைய நடத்தக்கூடிய அவருடைய கட்சிக்காரர்களுடைய பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காகும். அதே போல 1 லட்சம் கோடி மேல் கொள்ளையடித்திருப்பதாக சொல்கின்றார்கள். அமலாக்க பிரிவு என்ன சொல்கின்றது? 1000 கோடிகளுக்கு மேல டாஸ்மார்க்கிலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இங்கே செல்லக்கூடியவர்களால் எப்படிப்பட்டவர்கள்? சாதாரண ஏழைகள், சாதாரண விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் தான் இந்த டாஸ்மார்க்கு சென்று மருந்து அருந்தக்கூடியவர்கள். அவர்களை பற்றி கவலை இல்லாம, சாதாரண கூலி தொழிலாளர்களை பற்றி கவலை இல்லாம, இந்த டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு அவங்க உயிர் போகுது அப்படிங்கறத பத்தி கவலை இல்லாம இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த எல்லாம் கவலை இல்லாம இன்னைக்கு 1000 கோடிகள் என்று மது அமலாக்கத்துறை சொல்லியிருந்தாலும் கூட 1 லட்சம் 2 லட்சம் கோடிகள் இந்த துறையில ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று இன்றைக்கு பொதுவெளியில் பேசப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அரசாங்கம் மது விற்பது ஆண்டுக்கு 50,000 கோடி லாபத்திற்கு வருமானம் வருகிறது என்று சொல்கின்றார்கள். அரசாங்கத்திலே மது விற்பதன் மூலமாக ஆண்டிற்கு 50,000 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வருமானம் வருகிறது. ஆனா அன்றைக்கு பார்த்தா அமலாக்கத்துறை சொல்லி இருக்கிறது அடிப்படையில் பார்த்தா 60% மது விற்பனை செய்யக்கூடிய கணக்கு அரசாங்கத்திற்கு செல்கிறது. 40% மது விற்கக்கூடிய கணக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு, முதலமைச்சருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்கிறது. அப்ப 40% தனிப்பட்ட நபர்களுக்கு செல்கின்றது என்று பார்த்தால், நீங்கள் கணக்கு செய்து பார்த்தால் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் இந்த டாஸ்மார்க் மூலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, கடந்த காலத்தில் ஊழல் அமைச்சர் என்று முதலமைச்சரை குற்றம் சாட்டிய, பதவி விலக வேண்டும் என்று முதலமைச்சரே கோரிக்கை வைத்த ஒரு அமைச்சரை இன்றைக்கு இந்த டாஸ்மார்க் துறையினுடைய அமைச்சராக நியமித்து, சாராய அமைச்சராக நியமித்து, அவர் ஒரு வழக்கிலே பார்த்தோம் என்று சொன்னால் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்துவிட்டு அந்த வழக்கிலே மதுவிலக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவரை வெயிலுக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கே இந்த துறையை கொடுத்திருக்கின்ற அரசாங்கம் எதுக்காக கொடுக்கணும்? என்ன சிறப்பா செயல்பட்டிருக்காரு? மதுவிலக்குல பூர்ண மதுவிலக்க அமல்படுத்துவதற்காக முயற்சி எடுத்திருக்காரா? அல்லது அவர் இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்துறையில மின் உற்பத்தி அதிகப்படுத்திருக்கிறாரா? மின்மிகை மாநிலம் அந்த மாநிலத்தை மாத்திருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. கொள்ளையடித்து அவர்களுக்கு பங்கு கொடுக்கின்ற ஒரே காரணத்திற்காக
சிறையில் இருந்தாலும் கூட பரவாயில்லை, அவர்களை மீண்டும் அமைச்சராக்குவேன் என்று சொல்லி அமைச்சராக்கி இன்றைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கின்றார் என்பது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட மக்களுக்கு விரோதமான, விவசாயிகளுக்கு விரோதமான, ஏழைகளுக்கு விரோதமான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக பதவியை விட்டு விலக வேண்டும். எங்களுடைய மாநில தலைவர் ஜனநாயக முறைப்படி போராட்டம் அறிவித்தார்கள். அறிவித்துவிட்டு இன்றைக்கு போராட்டத்திற்கு சென்றார்கள். அரசாங்கம் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து போராட்டம் நடத்திவிட்டு செல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்து இங்கே கட்சியினுடைய பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவரை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது என்பதை எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதிரியான ஜனநாயகத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் கைவிட வேண்டும். இந்த அரசாங்கம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். மதுபாட்டிலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை கூடுதல் விலை வாங்குறது தொடர்பா செந்தில் பாலாஜி தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு வர்றாரு. ஏற்கனவே அவருக்கு பேரு 10 ரூபா பாலாஜி தான். இப்ப 30 ரூபா பாலாஜி ஆயிருக்காரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. 10 ரூபா பாலாஜி 30 ரூபா பாலாஜி ஆயிருக்காரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் 10 ரூபா வாங்கினவங்க குடிச்சிட்டு போறவங்கள்ட்ட கேளுங்க, இங்கதான் இருக்கு, போய் நீங்க பேட்டி எடுங்க, எவ்வளவு கூட வாங்குறாங்கன்னு கேளுங்க. ஏன் யார் வாங்கிப்ப யாருக்கு போகுது? அவருக்கு போகாம யார் எடுத்துக்கிறான்? நீங்களே பேட்டி எடுங்க, நீங்களே போடுங்க. எத்தனை ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபா வாங்குறாங்களா, 20 ரூபா வாங்குறாங்களா, 30 ரூபா வாங்குறாங்களான்னு இந்த டாஸ்மார்க்கு போகக்கூடியவங்கள்ட்ட பேட்டி எடுத்து போடுங்க. எனக்கு தெரியாது கீழ்மட்டத்தில் தவிர்த்து இது எப்படி ஒரு துறையினுடைய அமைச்சர் அந்த துறையில நடப்பதற்கு தவறுக்கு நான் பொறுப்பு கிடையாது என்று சொன்னால் அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லை, திறமை இல்லை என்று அர்த்தம். பதவி விட்டு விலகு, வழக்கை நீ சந்தி, கோர்ட்ல போய் சந்தி. இல்லை நடக்கக்கூடிய தவறுக்கு நான் பொறுப்பு இல்லை என்று சொல்வதற்கு எதற்கு அமைச்சர்? பட்ஜெட் தாக்கலின் போது அதிகாரப்பூர்வ சிம்பள மாற்றினது தொடர்பா எல்லாரும் கருத்து சொல்லும் போது தமிழை எதிர்க்கிறவங்க தான் இப்படி எதிர்ப்பா கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு காலையில இல்ல. உங்களுக்கு ரூபாய் நோட்ல இருக்கக்கூடிய சிம்பலை மாற்றுவதன் மூலமா தமிழை உலக அளவுல கொண்டு போயிட முடியுமா? இல்ல பிரதமர் நரேந்திர மோடி உலகம் பூரா போய் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாரு, அப்ப கொண்டு போக முடியுமா? நீங்க ரூபாயில ரூபாய் நோட்டு அச்சடிக்கக்கூடிய உரிமை மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு, மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது. மாநில அரசாங்கம் ரூபாய் நோட்டு அச்சடிச்சு வெளியிட முடியாது. அப்ப ரூபாய் நோட்டு உலகம் பூரா பயன்படுத்தக்கூடியது, இந்திய நாடு பூரா பயன்படுத்தக்கூடியது. அதுல ஒரு சிம்பல் தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் மகன் கண்டுபிடிச்ச சிம்பல் தான் போட்டிருக்கு. அன்னைக்கு கருணாநிதி பாராட்டி இருக்காரு, அன்னைக்கு நிதியமைச்சர் பாராட்டி இருக்காரு அந்த சிம்பலை கண்டுபிடிச்சதுக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஊழல் இருந்து அன்னைக்கு திசை திருப்பணும். டாஸ்மார்க் ஊழல் அன்னைக்கு வெளியில வரப்போகுது, அதுல இருந்து மக்களை திசை திருப்பணுங்கிறதுக்காக இந்த சிம்பல்ல தமிழை கொண்டு வர்ற அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்துறாரு, அவ்வளவுதான். கொள்ளாதே